ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவன் கோவில் வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்காக அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் தூரம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் தீர்த்தம் குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போக போகிறோம். அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை என்னோடய ரெகுலர் ரொட்டீன் சனி ஞாயிறு அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தீர்த்தத்துக்கு போயிருந்தோம். இல்லை இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வரும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மணி அப்படிங்கும்போது எழுந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா 2 நாள் லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருந்தேன் அப்படின்னு வைங்களேன். 5லேருந்து 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபமேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த நம்மளோட காவியா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, மருதாணி வைக்கலாக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. சரின்ட்டு இங்கே தான் வந்து நாங்கள் வந்து மாமனாரோட வீடு, இங்கே பழைய வீடு, இங்கே தான் வந்து மருதாணி மரம் நிறையாவே முளைச்சிருக்கு. இங்கே தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மருதாணியெல்லாம் பறித்து வைப்பாங்க. சரின்ட்டு நல்லா தளன்னு நல்லா பசுமையாக இருந்ததுங்க. அதை பார்க்கும்போதே மருதாணி வைக்கணும் அப்படின்னு தான் தோணும். இதுதான் நம்ம காவியா, இன்னொரு சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். காலேஜ் போகிறாங்க இப்போ தான் முதலாம். சரின்ட்டு நாங்களாம் தான் சரி மருதாணி பறித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருதாணியை பறித்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அந்த வீடியோவுமே தான் இன்றைக்கி வந்து இந்த பாருங்கள், மருதாணி நல்ல பச்சை கலரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. அரைச்சதுக்கப்புறம் புதினா சட்னி மாதிரியே இருந்தது. நான் பார்த்திங்க அப்படின்னா தலைக்குமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சிட்டு அவரிப்பொடி போட்டுக்கலான்னு சொல்லி தலைக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பிடிச்சிருந்தது. சரி அது கூடயே நான் கையிலையுமே மருதாணி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காவியாக தான் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. இல்லைன்னா நான் வச்சேன்னா உடனே போய் கழுவுறமான்னு சொல்லிகிட்ருப்பாங்க. பாருங்கள் நல்லா செவந்திருந்தது. அடுத்த நாள் வந்து இது ஞாயிற்றுக்கிழமை வீடியோ. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. காலையில் எப்பவும் போல் தீபமெல்லாம் ஏற்றிட்டு மருதாணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கும்போது தாங்க எழுந்திருந்தேன். இப்படி தான் இருந்தது. அங்கேருந்தும் உள்ள வரைக்குமே வந்து வாசல்லாம் கூட்டி தெளித்து விடணும். நான் வந்து மெடிடேஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளையெல்லாம் எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தேன். லீவு நாளாக இருக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வெளியிலேருந்து ஃபுல்லாகவே நல்லா கூட்டி விட்டுட்டு அதுவும் நேரமே எழுந்திரிச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வெளியில் ரோட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டு எல்லாம் தெளித்து விட்டுருவேன். நேரமே டைம் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே தெளித்து விட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி மட்டும் கூட்டி விட்டு தெளித்து விட்டு இங்கெல்லாம் தெளித்து விட்டுருவேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சரி கூட்டி விடலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இங்கேருந்து ஃபுல்லாகவே வெளியில் வரைக்கும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து விட்டுடலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். டைம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சிடுறது. டைம் இல்லாத போது பார்த்திங்கன்னா இப்படி இந்த முன்னாடி மட்டும் கூட்டி விட்டு கோலமெல்லாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபமெல்லாம் ஏற்றிக்கிறது. இந்த மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா டைம் நான் வந்து காலையில் நேரமே சமையல் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி. இப்போது மாம்பழத்தையெல்லாம் சாப்பிட்டு அங்கங்கே போட்டு பார்த்திங்கன்னா மாம்பழ செடி பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு 3 செடி பக்கம் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் தூரம் வளருது, அதுக்கப்புறம் வளர்றதில்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சரி கொஞ்சம் வளர்ந்தது அப்படின்னா 3 செடிகள் இருக்கிற அந்த இலையுமே பறித்து தோரணமாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் பாப்பா பார்த்திங்கன்னா 2 இலையை வந்து பிச்சுட்டு வந்துட்டாங்க. அது இந்த மாதிரி கருப்பாக இருக்கும்போதே எப்படி சொல்கிறது, கொழுந்தாக இருக்கும் போதே பறிச்சிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஒன்று நினச்சா மேடம் ஒன்று செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அது பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா கண்ணில் உறுத்துற மாதிரி திடீர்னு முளைச்சி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருந்தது. அது பார்க்குறதுக்குமே அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் இல்லையா, அதனால் அதை பார்க்கும்போது என்னடா இது புது செடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மேடமுக்கு கண்ணை உறுத்தி இருக்கும் போல் அவங்களும் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி இவங்ககிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றி ஒரு 7 இலையை பறித்து வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அது செய்யும்போது கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி தான் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி மாமரம் வைக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியல. அது இல்லாமல் மரம் வைக்கிற அளவுக்கு இடமுமே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே செடிகள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கும் வளர்கிறதுக்குமே சிரமமாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து வளர வரைக்கும் வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தோம். இவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வேர் பிடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் கோயிலில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று கோயிலில் வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் வந்துருந்ததுங்க. இந்த பீஸ் தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருந்தேன். ரெகுலராக பார்த்திங்கன்னா இப்போ வந்து பீஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை தான் பார்த்துட்ருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேலை எப்படி இருந்தது அப்படின்னா, இவங்க அப்பா வந்து பிரியாணி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தீர்த்தத்துக்கு வந்து போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோவில் விசேஷம் தீர்த்தக்குடம் எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது. இந்த வாட்டியாவது சரி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா முதலாக ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து அவருக்கு தான் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ஒரு ஆர்வம். வெளியில் கோயில் இருந்தெல்லாம் திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நாம் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி எனக்குமே ஒரு ஆசையாக இருந்தது. பக்கத்துலேயுமே எல்லோரும் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பீஸ் வெட்டி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் ஓடிட்டு இருந்தது. மேடம் தான் பார்த்து அங்கே பாருமா வானம் பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ராக்கெட் போயிட்டு இருந்தது. அதையுமே சரி வீடியோஸில் ஷேர் பண்ணிடலான்னு மேடம் கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேர்ந்துருந்தது. இதே நான் வச்சு விட்டுருந்தேன் அப்படின்னா அப்போவே அழிச்சிருப்பாங்க. ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கும். அழகாக இருந்தது. அந்த குட்டி கையில் வந்து மருதாணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் இவங்க அப்பா வந்து பிரியாணி எல்லாம் வேண்டாங்க, நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும், காலையில் வந்து நேரமே வந்து போக வேண்டிய வேலையும் இருக்கும், அப்போது இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க முடியாதனால சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவும் செய்யலை. அதனால் பார்த்திங்கன்னா சரி சிவன் கோயிலுக்கு போயிடலாம், ஒரு ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். ஒரு வாரமாகவே நல்ல ஒரு விசேஷமாக தான் இருந்திருக்கும் போல். நாங்கள் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருந்தோம். கூட்டம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. இந்த முன்னாடி இருக்கிற அந்த சிவன் பார்க்கும்போது ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த கோபுரத்தில் வந்து சிவன் வச்சுருந்தாங்க, ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெய் சிலுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி சிவன் கோயிலை பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. நம்மளும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிவன் சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நாம் நினைக்கும் போது போய் வழிபட்டு வரலாம், வணங்கிட்டு வரலாங்கிற மாதிரி ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. விநாயகர் வந்து லிங்கத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்றுற மாதிரி, ரயில் வண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு சமையல் செய்கிற மாதிரி, முருகர், அதுக்கப்புறம் யானைக்குட்டி, முயல் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி, இந்த மாதிரிலாம் அழகாக இருந்தது. மேடமுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அம்மா இங்கே பாருமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் விளையாடுற மாதிரி, முயல்லாம் பால் விளையாடுற மாதிரியெல்லாம் இருந்தது. இது ஷார்ட்ஸ்லேயே நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளும் ரொம்ப குஷியாயிருவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. சரின்ட்டு சரி இந்த மாதிரி அன்னதானம் இல்லாமல் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. சும்மா வந்து போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்திருந்தோம். சரின்ட்டு அன்னதானம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வரும்போது பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் தான் வந்தோம். எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் தானே கோயில், நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குஷி ஆகிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னோம், நீங்களும் வாங்க, சூப்பராக இருக்குது கோயில். அவங்களும் எங்கள் வீட்டுக்காருமே இன்னும் கோயிலை வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுமே வந்துட்டாங்க. அப்போ வந்து பாலி கொண்டு போகிற நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருந்ததுங்க.
சிவபெருமானுக்காக பாலியெல்லாம் போட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே போட்டு வளர்த்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா, அந்த நிகழ்வு தான் எல்லோரும் கொண்டு வந்து இந்த யாக குண்டத்தில் வந்து வச்சிட்ருந்தாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருந்தாங்க. அது நல்லா இருந்தது. இந்த பாலியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பசுமையாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும். அதைத்தான் நான் வந்து ரசித்து பார்த்துட்ருந்தேன். நீங்களுமே இதெல்லாம் பாருங்கள். யாக குண்டத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஏற்பாடு வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த சுட்டி கிருஷ்ணர் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த ராஜகோபுரம் பார்க்கும்போது இவங்க அப்பா வந்து இது ராஜகோபுரம்னு சொன்னாங்க. முன்னாடியே நுழைவாயிலேயே இந்த மாதிரி கோபுரம் வைக்கிறது இதுதான் ராஜகோபுரமா அப்படின்னு சொல்லி நானும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் ஏதோ ஒரு பெரிய கோயிலில் இருக்கிற மாதிரியே ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானமெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 9:30 மணி அப்படிங்கும்போது தூங்கியாச்சுங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை முதலாக தீர்த்தத்துக்கு போகிறோம். நைட்டு பீஸை வேறு கொடுத்துட்டாங்க. அதையெல்லாம் வச்சுருந்தேன், அப்படியே வச்சுருந்தேன். அது போக பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல. வந்தனையும் படுத்து தூங்கியாச்சு. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கங்கே மேடம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன ஜாமானத்தையெல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. எனக்குமே நேற்று ரொம்பவே டயர்ட் இருந்தது. இடையில பீஸெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்ததுனால ஒரு டயர்டாகவே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நானுமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு வந்தோடனேயுமே நல்லா ஒரு தூக்கம் வந்துடுச்சு. நானும் போய் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டேங்க. இன்றைக்கி வந்து சமையல் செஞ்சு கொடுக்கணும், தம்பியும் ஸ்கூலுக்கு போகணும். அதே சமயத்தில் பீஸும் பார்த்து கொடுக்கணும் தீர்த்த குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தீர்த்த குளத்துக்குமே போகணும், தீர்த்தம் இருக்கிறதுக்கு முதலாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாகவும் இருந்தது. இவ்வளோ வேலைகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நைட்டே எல்லா வேலையுமே செஞ்சுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் செய்யவே முடியறதில்ல. அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஒரு தூக்கம் வந்துடுது. அதனால் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் காலையில் தான் இந்த வேலைகளெல்லாம் நான் வந்து செஞ்சு முடித்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது நம்மளால் இவ்வளோ வேலைகள் செய்ய முடியுமாங்கிற மாதிரி இருந்தது. நல்லாவே கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் கூட்டி விட்டுட்டு இங்கே வாசலுமே நல்லா கூட்டி விட்டுட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை தாங்க முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றும் போது முதலே சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு அறிபறியாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் பச்சை பயிறு ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரசம் இதுதான் செஞ்சு வச்சுட்டேங்க. செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரமுமே இருந்தது, அதையுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சமையல் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டு, பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணியும் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தீபமெல்லாம் ஏற்றிட்டு என்னோடய மெடிடேஷன் எக்ஸசைஸ் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் பண்ணல. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரும்போது லேட்டாயிரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து அதை வந்து விட்டாச்சுங்க. ஏதாவது ஒரு வேலையை விடும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சில வேலைகளெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அதனால் நான் வந்து மெடிடேஷன் அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றி என்னோடய வழிபாடெல்லாம் செஞ்சுருந்தேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும், அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முதலாக தீர்த்த குளத்துக்கு போக போகிறோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க நான் வந்து இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். இவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா, நீ வந்து முதலாக போறியா, அப்போ என்னாகும், ஒரே புயல் மழை காற்று இதுதான் நடக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. நாம் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா இந்த படத்துலையெல்லாம் ஒரு புயலை தாண்டி மழையை தாண்டி அப்படி ஒரு தடங்களை தாண்டி தான் வந்து ஹீரோ வந்து செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சின்ன இதாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் நடக்குது. ஒரு வேளை அந்த மாதிரி தான் நானும் எடுத்துகிட்டு வந்தாலும் வருவேன். புயல் மழை காற்று எல்லாம் தாண்டி தான் நான் வந்து தீர்த்த குடத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நானுமே சொல்லிகிட்டு இருந்தேன். உண்மையாலுமே என்னோடய வாழ்க்கையில் அந்த மாதிரி தாங்க நடக்குது. நான் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கையோடு பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த குடத்தையுமே வந்து புளி அதுக்கப்புறம் கோலப்பொடி போட்டு நல்லா
வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. அதுதான் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதையுமே செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா கூப்பிட்டனையும் டக்குன்னு நாம் வந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுனால. இதுக்குண்டான அந்த கயிறெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தைக்கிட்டேயே இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. இந்த குடத்தை வந்து அப்பா எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம்மா தீர்த்த குடத்துக்கு. அதனால் நான் வந்து சரி அவங்ககிட்டயே வாங்கிக்கோ, நான் புதுசாக வாங்கிக்கிறேன்னா இல்லை அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது, அதில் ஒன்று வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவங்களுமே வர்றாங்க, அதனால் எங்களுக்கு ஒன்று சேர்த்து எடுத்து வைங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நாம் வந்து தீபம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவினாசி கோயிலுக்கு வந்து கிளம்ப போகிறோம். முதல்ல வந்து ஆம்னியில் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா பஸ்லையாவது போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து போகிற மாதிரி இருந்தது. அதனால் இதில் போகிறோன்னு தெரியல, அந்த மாதிரி இதில் தான் இருந்தது. அவங்களாம் கூப்பிட்றதுக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு 9 மணிக்கே போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் காலையிலேயே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டேன். பீஸ் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 8 மணிங்கும்போது பீஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து செஞ்சிட்ருந்தேன். அப்புறம் மறுபடியும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 12 மணி போல் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப ஒரு சந்தோஷம். 12 மணி இல்லைனா 11 மணிக்கு போய்க்கலான்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து எப்படியும் 9 மணிக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், நாம் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் கூட எடிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பீஸை வந்து பார்த்து முடிச்சோன்னையுமே பார்த்திங்கன்னா போகலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்ப வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. இவங்க அப்பாவுமே வீட்டில் இருந்ததுனால இவங்க அப்பாவும் கூட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆட்டோவிலேயே வந்து கிளம்பிட்டோம். எந்த ஒரு வண்டியுமே கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஆட்டோவிலேயே வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆட்டோவிலேயே நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தது. அவங்க வந்து முதல்ல நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் முதலாக போகிறோம், எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள்லாம் சேர்ந்து வந்து போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருந்தது. அது எதிர்பாராமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்திருந்தது. எந்த ஒரு வண்டியுமே கிடைக்காதனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மனநிலை இப்படி தாங்க இருந்தது. முதலாக போகிறோம், நல்லபடியாக போயிட்டு வரணும். அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து முதல்ல செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தயக்கம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நினச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நாம் வந்து கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இன்றைக்கி வந்து முடிஞ்சுது. நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு 12 மணியே ஒரு 11:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அங்கே ஒரு தீர்த்த குளம் மாதிரி இருக்குங்க. அங்கே தான் நான் முதல்ல பார்க்கும்போது எங்கள் ஊருக்கு வந்து அவினாசி வந்து பக்கம். அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வாதின்னு சொல்லுவாங்க, அந்த பங்குனி ஒவ்வாதிக்கு அங்கே தான் தீர்த்த குளம் எடுக்க போவாங்க. எங்கள் ஊர்லேருந்து நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடுவாங்க. பஸ்ஸில் போகிறவங்களும் போயிட்டு வரலாம். அங்கே தீர்த்த குளம் அந்த குளத்துல தான் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அப்படி தான் நான் இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் இருப்போம். நம்ம மாகாளியம்மன் கோயிலில் அந்த நம்மளோட தீர்த்த குளத்தையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. இவங்க அப்பா பார்த்திங்கன்னா எல்லோரும் உன்னை திட்ட போகிறாங்க, நீ அங்கங்கே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல விடுங்க, இன்னும் நேரம் இருக்கல, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர்த்தமெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த குளத்துல தான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்குள்ளேயே வந்து பிடிச்சி கொடுத்தாங்க பைப்பில் வந்து. அதை தான் வந்து எங்கள் மாமா ஆகிறாரு, அவர் தான் வந்து இந்த தீர்த்த குடமெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நானும் இன்னும் 2-3 பேரும் போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு இந்த குழந்தாங்க இங்கே தான் வந்து தீர்த்தம் முதல்ல எடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே பைப்புக்கு வர்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து நம்ம பிடிச்சிட்டு தீர்த்த குடத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து மாகாளியம்மன் கோவில்லையே தாங்க வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும்
இது வந்து நம்மளோட அத்தை பொண்ணு தான் ஆகிறாங்க. வீட்டுக்காருக்கு வந்து தங்கச்சி ஆகிறாங்க. நாங்கள் 2 பேரும் சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். எங்கள் கூட வந்து அந்த 10 பேர் அவங்களுமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து முன்னாடி போயிருந்தாங்க. முன்னாடி போங்க, நாங்கள் வந்து பின்னாடி வந்துடுறோம். பீஸுமே கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து கொடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்கள வந்து முன்னாடி போக சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வந்திருந்தோம். பாப்பாவும் எங்கள் அத்தை கூட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளே வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டியிருந்தாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு கோயிலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சித்தர் சமாதின்னு சொல்லி நான் முதல்ல வீடியோஸில் கூட தீபமெல்லாம் ஏற்றிட்டுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடம்தான். அவங்களுக்கு தான் இங்கே ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் வரப்போகிறாங்க. இதுக்கப்புறம் யாகம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஓமகுண்டத்தில் வந்து பூஜையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டு வந்துருந்தோங்க. அந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது, புதன்கிழமை நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு போனது, இது எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.